ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃபி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு இதே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா மூவி அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இல்லை ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா எச் வினோத் டைரக்ஷனில் தளபதி விஜய் நடிச்சிருக்க படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்தில் முடிக்கிற மாதிரி அவங்க பிளானில் இருந்தாங்க. பட் இப்போது விஜய் சார் வந்து அரசியலில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால இப்போ கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்களே. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் இதோட ஷூட்டிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபருக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட நிறைய அப்டேட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் அவங்க டேரக்டாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஐடியாவில் இருக்காங்களா. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறா இல்லை பொங்கலுக்கு அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் தான் சொல்கிறேன். பட் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹெச் வினோத் தளபதி விஜயை வச்சு இந்த படத்தில் என்ன மாதிரி ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புலங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் ராஜமௌழி டைரக்ஷனில் மகேஷ் பாபு அவரோட 29வது படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருக்காப்புல. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மூவி டீம் வந்து ஒடிசாவுக்கு ஷூட்டிங் கிளம்பியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அங்கே தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் 2 வாரத்துக்கு வரைக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஜானரில் இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல. இந்தியானா ஜோன்ஸ் ஸ்டைலில் இந்த படம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த படத்தில் 3 பேர் நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் மகேஷ் பாபு, பிருத்திவிராஜ், பிரியங்கா சோப்ரா இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்ட்டாக இந்த படத்தோட எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்காங்களாம்மா. ஸோ இது வந்து ஒரு கெஸ்ட் தான் சொல்கிறாங்க. ஆனால் 3 பார்ட்டுங்கிறது வந்து கெஸ்ட் தான் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைச்ச அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை 2 பார்ட்டாக அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானில் இருக்காங்களாமா. ஸோ இது வந்து ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிமாக உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த படத்தில் ஒரு சின்ன ரூமர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த படத்தில் மகேஷ் பாபுவுக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் ராஜமௌழி, மகேஷ் பாபு ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து இந்த படம் என்ன மாதிரி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் இந்த படத்தில் மகேஷ் பாபுக்கு ஃபாதர் ரோலாக நானா படேகர் பாலிவுட் ஆக்டர் இவர் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் கிராண்டாக எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா ஒரு 45வது படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருக்காப்புல. இந்த படத்துலேருந்து இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கிடைச்சிருக்குன்னா சூர்யா சார் வந்து இந்த படத்தில் டபுள் ஆக்ஷன் நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சூர்யா சார் வந்து ஒரு விக்கு வச்சு ஒரு சீனில் நடிக்கிற மாதிரி இப்போ ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனாக அவர் நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் மூவி டீம்லேருந்து இன்னும் இதை பற்றி கன்ஃபார்ம் பண்ணல. சரி, ஆனால் சோஷியல் மீடியாஸில் இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்ஜே பாலாஜி ஃபர்ஸ்ட் டைம் சூர்யா சாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காப்புல, டபுள் ஆக்ஷன் வேறு. ஸோ இந்த படத்தை என்ன மாதிரி ஒரு படமாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் துரு விக்ரம் நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் பைசன். இந்த படத்தோட நேற்று ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் முன்னிட்டு இந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று. ஸோ இந்த போஸ்டர் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ துரு விக்ரமுக்கு இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல மாரி செல்வராஜ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே ஒரு ஆதித்யா வர்மா, மகான் இந்த படங்களாக ஒரு சூப்பரான மூவி கொடுத்துருந்தாப்புல. ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த படம் அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில்
எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷனில் சூர்யா சார் நடிக்க போகிற படம் தான் வாடிவாசல். இந்த படத்துக்கான இப்போ மியூசிக் கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் ஒரு எக்ஸில் போஸ்டர் போட்டு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதற்கான இப்போ ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இதற்கான அப்டேட் மேலும் மேலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்கான ஒர்க்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்காப்புல ஜிவி பிரகாஷ். இனி வரப்போகிற டேஸஸ் எல்லாமே இந்த படத்தோட அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வெற்றிமாறன் இந்த படத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்புலங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய விரைவில் இந்த படத்துக்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கமல் பிரகாஷ் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் அவரோட 25வது படத்தில் நடித்து இப்போ ரிலீஸ் பண்ண படம் தான் கிங்ஸ்டன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாவிலையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சி அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவியாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாள்லே 1 கோடி வசூல் படைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸில். ஸோ இந்த படத்தோட இப்போ செகண்ட் பார்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா கூடிய விரைவில். அந்த செகண்ட் பார்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்த வருஷம் அக்டோபர் மந்த்தில் இதுக்கான வேலையை ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஜிவி பிரகாஷ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கிங்ஸ்டன் பார்ட் 2 என்ன மாதிரி ஒரு படமாக அவங்க ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் அஜித் சார் நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான அப்டேட் வரும்னு ஒரு ரசிகர் மாதிரியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த வகையில் நேற்று ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு போஸ்ட் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கமிங் சூன் போட்டிருக்காப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து மார்ச் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் என்ன மாதிரி ஒரு பாட்டாக இருக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் மூவி அப்டேட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ அதிகமாக பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கான அப்டேட் இவ்வளோ தான். அடுத்த அப்டேட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FB சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணாவ். தேங்க்யூ.